Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வைரமுத்துவுக்கு ஞானபீடம் வழங்கியது மிகப்பெரிய அரசியல் என எழுத்தாளர் ஜெயமோகன் தெரிவித்துள்ளார். கவிஞர் வைரமுத்துவுக்கு ஞானபீடம் விருது அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள எழுத்தாளர்களில் பெரும்பாலானோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். எழுத்தாளர் ஜெயமோகனும் வைரமுத்துவுக்கு ஞானபீடம் அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு வாழும் தமிழ் அறக்கட்டளை சார்பில் உலக இலக்கியத்திற்கான வாழும் தமிழ் விருது என்ற விருதை புதிதாக நிறுவுவதாகவும் இந்த விருதை உலக மற்றும் தேசிய அளவிலான எழுத்தாளர்களுக்கு வழங்க முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஜெயமோகன், வைரமுத்துவுக்கு ஞானபீட விருது வழங்கப்பட்டது அத்தனை தமிழ் எழுத்தாளர்களுக்கும் ஏற்பட்ட அவமானம் எனவும் வைரமுத்துவுக்கு ஞானபீடம் வழங்கியது மிகப்பெரிய அரசியல் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஜெயமோகன், வைரமுத்துவுக்கு ஞானபீட விருது வழங்கப்பட்டதில் மோசடி நடந்துள்ளதாக கூறினார். எங்களை மதிப்பிடாதீங்க, எங்களுடைய மரபு வேற. எங்களுக்கு புதுப்பித்தன்ல இருந்து, காணாசொல இருந்து, சுந்தர ராமசாமியிலிருந்து, அசோகமித்ரன்ல இருந்து ஒரு பெரிய மரபு இருக்கு. மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. இவங்களை உலக இலக்கியத்துல எந்த மொழியில் எழுதக்கூடிய எந்த பெரிய இலக்கியவாதிக்கு முன்னாடி கொண்டு வைக்க முடியும்? அவங்கள கௌரவிக்கல, நாங்க புறக்கணிச்சிருக்காங்க இந்திய சூழல். அதனால நாங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கோம். இந்த புறக்கணிப்பின் வலி எங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது. இந்த புறக்கணிப்பின் வலியை கடந்து போகணுங்கிற ஒரு வெறியோட தான் நியூயார்க் நகரத்துல நவீன தமிழ் இலக்கியத்திற்காக ஏப்ரல் 3, 4 தேதிகளில் ஒரு நவீன தமிழ் இலக்கிய மாநாடு ஒன்றை நடத்துகிறோம். அமெரிக்காவிலிருந்து அமெரிக்க எழுத்தாளர்கள் 15 பேர் கலந்து கொள்கிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து 30 எழுத்தாளர்கள் கலந்து கொள்கிறாங்க. கிட்டத்தட்ட 50 எழுத்தாளர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வு அது நியூயார்க்கில் நடக்குது. ஏன் அதை நடத்துகிறோம்? எங்களுக்கு தகுதி இருக்கு. நாங்கள் எழுதக்கூடிய இலக்கியம் உங்கள் இலக்கியத்துக்கு நிகரானது அவங்கள்ட்ட சொல்ல போகிறோம். இது கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக திட்டமிட்டு இப்போ தான் நடத்த போகுது. நடக்கவிருக்க நேரத்தில் நாங்கள் ஒரு இலக்கியவாதியாகிய கருதாத வெறும் அப்பட்டமான பிரச்சாரகர், அரசியல் சூழ்ச்சியாளர், ஒரு சினிமா பாடலாசிரியர் என்பதற்கு மேலே எந்த அடையாளம் இல்லாத ஒருவரை தமிழின் தலை சிறந்த விருதுக்கு ஒருவர் அடையாளப்படுத்துகிறார் என்றால் அது எங்களுக்கு அவமானம்.